ஃப்ரெண்ட்ஸ் தாய்மாமன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுன ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே பூங்கொடியுமே இன்ஸ்டிடியூட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் எழுந்து குளிச்சு ரெடி ஆகிட்டுறாங்க. உடனே கிளம்பும் போது அவங்க தங்கச்சியுமே வந்திருக்காங்க. தங்கச்சியை கூட்டிக்கிட்டு கிளம்பும் போது உடனே மாயாண்டியுமே பூங்கொடியை பார்த்து ஏ புள்ள பூங்கொடி எங்கம்மா போகிற அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி கேட்கவும் உடனே பூங்கொடியும் நான் இன்னைக்கு இன்ஸ்டிடியூட் இருக்குது, அதுவும் இல்லாமல் இன்னைக்கு முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பூங்கொடியுமே சொல்லிடுறாங்க. உடனே மாயாண்டியும் ஏம்மா இந்த இந்த விஷயத்த நீ முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டிய தானே, எங்க ஊர் ஆளுங்களாம் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வராங்க, அதுவும் இல்லாமல் முக்கியமாக உன்னையும் அழகிரியும் பார்க்கறதுக்காக தான் வராங்க, இங்கே நீ இருந்தே ஆகணும், இன்னைக்கு கொஞ்சம் நீ லீவ் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டியுமே கேட்கவும் உடனே இங்கே பூங்குடியும் இல்லைங்க எனக்கு இன்னைக்கு முக்கியமான ஒரு நாள் இருக்குது, நான் கண்டிப்பாக அதுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பூங்குடியுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே அழகருடைய அம்மாவுமே என்ன இவ நீங்கள் சொல்ல சொல்ல மறுக்க பேசிக்கிட்டே இருக்கா, இவ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க. உடனே எங்கள் பூங்கொடியும் என்னாலலாம் யாருக்காகவும் நிற்கலாம் முடியாது, என்னுடைய கரியரை நான் பார்க்கணும், அதுவும் இல்லாமல் என்னுடைய ஆசையே டீச்சர் ட்ரைனிங் தான், அதை நான் அடைஞ்சே தீருவேன், அதுவும் இல்லாமல் யாருக்காகவும் இப்போ இன்றைக்கி நான் லீவு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூங்குடியுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்த மாயாண்டியும் ஏபுல இருங்க அவள் இன்னைக்கு முக்கியமான ஒரு பரீட்சை இருக்குன்னு சொல்கிறாள்ல, போயிட்டு வரட்டும், அதெல்லாம் படிப்பு தான் ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டியுமே அமுச்சு விட்டுடுறாங்க. கோவத்தில் இங்கே அழகருடைய அம்மாவுமே வீட்டுக்கு போயிடுறாங்க. உடனே அழகரும் வீட்டுக்கு வரவும் உடனே அவங்க தங்கச்சிக்கிட்ட போயிட்டு எங்கே புள்ள இங்கே அவள் எங்கே போயிருக்கா, மார்னிங்லேருந்து அவளை நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அழகர் கேட்கவும் உடனே அழகருடைய தங்கச்சியும் அண்ணன் உங்களுக்கு தெரியாதுங்களா, இன்றைக்கி இன்ஸ்டிடியூட் போயிருக்காங்க, அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு டீச்சர் ட்ரைனிங்னா ரொம்பவே பிடிக்குமா, அதனால கோச்சிங் எடுத்து அவங்க டீச்சராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கனவு அப்படின்னு மாதிரியுமே அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழகருடைய தங்கச்சி சொல்லவும் உடனே இங்கே அழகரும் இன்னும் போல் இன்றைக்கி என்னை கேட்காம அவள் எப்படி காலேஜுக்கெல்லாம் போகலாம், அதுவும் இல்லாமல் அந்த எக்ஸாம்க்கெல்லாம் அவள் போகவே கூடாது, நானே படிக்கலை, அவள் படித்து என்ன பண்ண போகிறா, அவெல்லாம் படிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழகர் சொல்லவும் உடனே இங்கே அழகுடைய தங்கச்சியும் அண்ணா என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த காலத்துலலாம் படிப்பு தானே முக்கியம், படித்தா மட்டும்தான் முன்னேற முடியும், அதுவும் இல்லாமல் அண்ணி நல்ல முடிவை எடுத்திருக்காங்க, அதுவும் இல்லாமல் டீச்சர் ட்ரைனிங்னா சும்மாவா அண்ணன், அது எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு தெரியுமா, அன்னைக்கு அது மேலே ரொம்பவே ஆசை போல், அன்னைக்கு டீச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கனவு போல், அவங்களுடைய கனவை நீங்கள் கழிச்சிடாதீங்க, அவங்கள நீங்கள் கஷ்டப்படுத்தாதீங்க, அவங்கள உனக்கு பிடிக்கலனா கொஞ்சம் ஒதுங்கிக்கோங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தலையே இடாதீங்க, உங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் விட்டுருங்கண்ணே, அவங்கள நீங்கள் டிஸ்டர்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழகுடைய தங்கச்சியுமே சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்ட இங்கே அழகருமே எப்படி நான் விட்டுருவேன், என்னுடைய முன்னாடி வந்து வீட்டில் தான் இருக்கணும், எனக்கு மனைவியாக வந்துட்டாளா, இந்த வீட்டில் நான் சொல்கிறத தான் செய்யணும், அதுவும் இல்லாமல் வீட்டில் சமையல் செய்கிறத விட அவளுக்கு வேறு என்ன வேலை இருக்க போகுது, அவள் எந்த ஒரு வேலைக்குமே போக வேணாம், அவள் வீட்டில் தான் இருக்கணும், அவளை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே உள்ளே போயிட்டு அப்பா அப்பா இங்கே பூங்குடியை எதுக்குப்பா நீங்கள் இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சி விட்டீங்க, அவள் எங்கேயுமே போகக்கூடாது, அதுவும் இல்லாமல் கல்யாணம் ஆனதும் அவள் இந்த வீட்டில் தான் இருக்கணும், அவள் படிக்க போகிறேன் அதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை போய் நீங்கள் அமுச்சு விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகருமே மாயாண்டி கிட்ட கேட்கவும் உடனே மாயாண்டியுமே அழகுரு என்னப்பா இந்த காலத்தில் படிப்பு தான்ப்பா முக்கியம், அதுவும் இல்லாமல் அந்த புள்ள கல்யாணம் ஆனதுமே எந்த ஒரு பயமும் இல்லாமல் எல்லார்கிட்டையுமே கேட்டுட்டு தான் அவள் இன்னைக்கு காலேஜுக்குமே போயிருக்கா, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நான் லீவ் போட சொன்னேன், அவளுக்கு இன்றைக்கி முக்கியமான ஒரு நாளாக, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி எக்ஸாம் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிருக்கா, நீ எதுக்கு இப்போ பேசிக்கிட்டு இருக்க, அவளுடைய லட்சியத்தை அவளுடைய கனவை அவள் அடைஞ்சிக்கிட்டோம், அதுவும் இல்லாமல் அவளுடைய லட்சியத்துக்கு நாம் குறுக்க நிற்கக்கூடாது, எப்போவுமே அவள் படிக்கணும்னா படிக்கட்டும், அவள் இங்கே இருந்து என்ன பண்ண போகிறா, அவள் இங்கே இருந்தால் சும்மா தான் இருப்பாள், அதுவும் இல்லாமல் அவள் ஒரு சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறா, அவளை நம்ம தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாயாண்டியுமே சொல்லிடுறாங்க. அப்பா என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க, நான் அதுக்கெல்லாம் அனுபவிக்க மாட்டேன், அதுவும் இல்லாமல் என்னுடைய சம்மந்தம் இல்லாமல் அங்கே ஊர் பஞ்சாயத்து முன்னாடி என்னை அவள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னான், அதையுமே நான் செஞ்சேன், ஆனால் இதுக்கு மேலே நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் நான் சொல்கிறத தான் அவள் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அழகர் சொல்லவும் உடனே மாயாண்டியும் அழகர் நான் ஒரு டைம் சொன்னால் உனக்கு புரியாதா, அவள் படிக்கணும்னா படிக்கட்டும், அவள் என்ன வேணா பண்ணிக்கிட்டோம், உனக்கு என்ன வந்துச்சு, அதுவும் இல்லாமல் அவளை வீட்டில்
வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? எதுவுமே பண்ண போறது இல்ல. அப்ப நீ இந்த விஷயத்த நீ எதுவுமே பேசிக்கிட்டு இருக்காத. பேசாம நீ இன்னைக்கு போ. அதுவும் இல்லாம ஊர் பெரியவங்கலாம் இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நீ பேசாம போய் உள்ள உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டியுமே சொல்லிடுறாங்க. அப்பா நான் சொல்றத நீங்க என்னைக்குமே கேட்டதே கிடையாதுப்பா. நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுதா? அதுவும் இல்லாம அவ என்ன சொன்னாலுமே நம்ம அதுக்கு சம்மதிச்சுட்டா, அவ எல்லாத்துக்குமே சம்மதம் பண்றாங்க. இவங்க எல்லாருமே நம்ம சீக்கிரமா ஏமாத்திரலான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு இளக்காரம் வந்துரும்ப்பா. அவளெல்லாம் இப்படி விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழகருமே சொல்லிடுறாங்க. உடனே நந்தினியும் அம்மாவுமே அழகுடைய அம்மா கிட்ட போயிட்டு, ஏன் நீங்க அவளை இப்படி விட்டுருக்க கூடாது. நம்ம சொல்றத தான் செய்யணும். கட்டிட்டு வந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வந்து அவ சமையல் வேலை தான் பார்க்கணும். அப்படி சமையல் வேலையே இல்லைனாலையும் வேற எதனா வேலையை பார்க்கணும். இது மாதிரி படிக்கிறது, காலேஜ் போகிறது, எக்ஸாம் இருக்குது, இன்ஸ்டிடியூட்னு சொல்லிட்டு இது மாதிரி அமுச்சு விட்டிங்கன்னா என்ன நீங்களாம் இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நந்தினி அவங்க அம்மா கேட்கவும் உடனே ரொம்பவே ஒரு அப்செட்டில் தான் அவங்களே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலையும் இங்கே பூங்கொடி வந்து அழகுடைய அம்மாவுடைய பேச்சை கேட்காம அவங்க கிளம்புனது ரொம்பவே கோவமாக தான் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் அவங்க கோவமாக இருக்காங்க தவிர மற்றபடி இங்கே பர்சனலாக எங்கள் பூங்கொடி மேலே எந்த ஒரு கோவமும் இல்லை. ஆனால் அங்கே நந்தினி உங்க அம்மா அங்கே குறை சொல்லி இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கலாம் பார்த்த அழகருடைய அம்மாவும் கோவத்தில் இங்கே நந்தினி உங்க அம்மாவை கன்னத்திலே அரைஞ்சிடுறாங்க. அங்கே அப்போ தான் நந்தினியுமே உள்ளே வராங்க. அடிக்கிறத அவங்க கண்ணால் பார்த்துடுறாங்க. ரொம்பவே அதிர்ச்சியாகவும் பார்க்குறாங்க. உடனே இங்கே நந்தினி உங்க அம்மாவும் என்ன நீங்கள் பட்டுன்னு இப்படி கையை நீட்டிட்டீங்க, நான் என்ன அப்படி தப்பாக சொல்லிட்டேன், அவள் இந்த வீட்டுக்குள்ளே எல்லாருமே ஏமாற்றி இந்த வீட்டில் இருக்கவங்களாம் அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு வந்திருக்கா, நீங்கள் அவளுக்காக நீங்கள் என்ன அடிக்கிறீங்களா? இத்தனை வருஷமாக இந்த வீட்டுக்குள்ளே நான் இருந்த நான் உங்கள் மேலெல்லாம் எவ்வளோ பெரிய பாசம் வச்சுட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் இப்படின்னு பொசுக்குன்னு என் மேலே கை நீட்டி அடிச்சிட்டிங்களே, கண்டிப்பாக நீங்கள் இப்படி அடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுவும் இல்லாமல் நீங்கள் என்னவே அவளுக்காக என்ன நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நந்தினி உங்க அம்மா சொல்லவும் உடனே அழகுடைய அம்மாவும் என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் என்ன இருந்தாலுமே அவர் சொல்கிற மாதிரி நந்தினி வந்து பூங்கொடி வந்து படித்தாதான் இங்கே எல்லா ஒரு விஷயத்துக்குமே எல்லாமே நல்லது. அதுவும் இல்லாமல் அவளுடைய கெரியரை பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்கா. அவளை படிப்பை வந்து நம்ம எப்போவுமே தடுக்கவும் கூடாது. அதை நம்ம தடுத்து நம்ம நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அடைச்சியும் வைக்க முடியாது. படிப்புன்றது இயற்கை. அதுவும் இல்லாமல் அது வந்து ஒரு வரனே சொல்லலாம். படிப்பு இருந்தால் என்ன வேணால் சாதிக்கலாம். அவள் படிக்கட்டும். இன்றைக்கி இந்த ஊர் பெரியவங்க என்றைக்கு நான் வரலாம், ஆனால் படிப்பு இப்போ போச்சுன்னா எப்போவுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழகருடைய அம்மா சொல்லவும் உடனே நந்தினி உங்க அம்மாவும் சரிங்க எனக்கு தெரிஞ்சிருச்சு, என்ன இருந்தாலையும் உன்னுடைய பையனுடைய சம்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பையனுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. எனக்கு நல்லாவே புரியுது. இத்தனை நாளாக இங்கே இருந்தேன், என் மேலே கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது. நேற்று வந்தவ அவன் மேலே இவ்வளோ பெரிய மரியாதை வச்சுக்கிட்டு அவளுக்காக நீங்கள் என்னை அடிச்சிருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வாயில் என்னை திட்டிருந்தேன் கூட நான் அதை மறந்துருப்பேன். ஆனால் நீங்கள் என்னை இப்படி கை நீட்டி அடித்ததுக்கு அதுக்கான நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி உங்கள் அம்மா சொல்லவும் உடனே உள்ள சவுண்டு கேட்குறத பார்த்த மாயாண்டியும் உள்ளே வராங்க. உடனே இங்கே அழகருடைய அம்மா கிட்டையும் என்னாச்சு, என்ன பிரச்சனை, உள்ள ஒரே சவுண்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி கேட்கவும் அது ஒன்றும் இல்லைங்க, இங்கே பூங்கொடி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த வீட்டை விட்டு போனா இல்லையா, அதுக்காக இவங்க வந்து எங்கிட்ட ரொம்பவே அவளை எதுக்கு அமுச்சு விட்டீங்க, அவளை இப்படியெல்லாம் விடக்கூடாது, இப்படியே விட்டால் அது கண்டினியூவாக இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பா, உங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கா, அவளை எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவளை இந்த வீட்டு விட்டு துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எங்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் என்ன இருந்தாலையும் நந்தினிக்கும் எங்கள் அழகருக்கும் நம்ம ஜாதகம் பார்த்தோம். இவங்க 2 பேருக்கும் ஜாதகம் ஒத்து போயிருந்துச்சுன்னா நம்ம அப்போவே இந்த கல்யாணத்தை பண்ணி முடிச்சிருப்போம். ஆனால் ஜாதகம் ஒத்து போகலன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் அழகருக்கு இந்த நந்தினியை வந்து கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போ சொல்லியுமே அவங்க இதெல்லாம் கேட்காம இங்கே நந்தினி வந்து அழகரவே நினச்சிக்கிட்டு இருக்கா. நந்தினிக்காக அவங்க அம்மாவுமே எங்கிட்ட வந்து வக்காலத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போவுமே அங்கே நான் பூங்குடியை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு இங்கே நந்தினியை அழகருக்கு கட்டி வைக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இப்போ வைத்தியர் என்ன சொன்னார், அதுவும் இல்லாமல் அவங்க வந்து 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா 2 பேர் உசுருக்கு எதனா ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதையுமே மீறி இந்த கல்யாணத்தை நடக்கணும், இந்த பூங்கொடி வந்து இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளுடைய வழக்கத்தில் 2 கல்யாணம் பண்ணி யாரனா இது பண்ணியிருக்காங்களா, அதுவும் இல்லாமல் யாருமே பண்ணதும் கிடையாது. ஸோ இப்படி எங்கிட்ட நானே ஒரு குழப்பத்தில் இருக்கிற போது அவங்க பாட்டுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசினதுமே எனக்கு ஒரு கோவம் வந்து எதாச்சியாக அவங்கள வந்து நான் கை நீட்டி அடிச்சிட்டேன். அது என்னுடைய தப்பு தான். அப்படி இருந்தாலையும் எங்கள் பூங்குடியை பற்றி பேசின
பேசுனது இவங்க மேலே தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி கிட்ட சொல்லவும் உடனே மாயாண்டியுமே என்ன என்ன என்னங்க இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் கொஞ்சமாவது மனசாட்சியாக தான் பேசிகிட்டு இருக்கீங்களா, இல்லை நீங்கள் அந்த பூங்கொடியை வந்து மூணாவது பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பேசிக்கிட்டீங்களா, என்ன இருந்தாலையும் உன்னுடைய பொண்ணாக இருந்தால் நீங்கள் இப்படி பேசியிருப்பீங்களா, அதுவும் இல்லாமல் நந்தினியை அந்த வீட்டை விட்டு இது பூங்கொடியை அந்த வீட்டை விட்டு துரத்திட்டு நந்தினியை அழகர் கூட சேர்த்து வைக்கலான்னு பேசுறது இது கண்டிப்பாக நியாயமே கிடையாது. அதுவும் இல்லாமல் பூங்கொடி ரொம்பவே நல்ல ஒரு பிள்ளை, அதுவும் இல்லாமல் அவங்க அப்பா வந்து ஏதோ சொல்லி அவளை கெடுத்து வச்சுருக்காங்க, அதனால தான் அந்த பூங்கொடி பிள்ளை இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு, இப்படியெல்லாம் கோவத்தோட இங்கே அழகரையுமே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கு. ஆனால் என்னைக்கா ஒரு நாள் கண்டிப்பாக இங்கே பூங்கொடியோட மனசு மாறும், அவளுக்குள்ள இருக்க அவளுடைய பகையும் மறந்து எல்லாமே மறந்து இந்த வீட்டுக்குள்ளே சேர்ந்து சந்தோஷமாக இருப்பா. நீ அவளை பற்றி தப்பாக எதுவுமே இந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே பேசக்கூடாது, அப்படி பேசுகிறவங்க இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற மாயாண்டியுமே சொல்லிடுறாங்க. உடனே நந்தினியும் மாமா இன்னும் மாமா பேசிட்டு இருக்கீங்க, இத்தனை வருஷமா இந்த வீட்டுக்குள்ளே இருந்த எங்களை இந்த வீட்டு விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு நேற்று வந்தவளை நீங்கள் அவளை நீங்கள் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க, என்ன இருந்தாலையும் அழகர் வந்து உங்களுடைய புள்ள, அவனுக்கு ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களவே நீங்கள் எது தெரிஞ்சு பேசுகிறீங்க, இதுக்கு மேலேயுமே நாங்கள் மரியாதை குறைச்சலாம் நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இல்லை, எங்களாலையுமே வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியுமே நாங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறோம் அப்படின்னு மாதிரியுமே சொல்லிட்டு இதை கேட்ட மாயாண்டியும் நந்தினி நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல, நீங்க அப்படி பேசுவீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள இருக்காதீங்க, அப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த வீட்டுக்குள்ள இருக்காதீங்க அப்படின்னு தான் சொன்னதை தவிர நீங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் துரத்தி அமைக்க கிடையாது, நீங்களே தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன இருந்தாலையும் இங்க பூங்கொடி வந்து என்னுடைய தங்கச்சியுடைய பேச்சுடைய அவள் மகன் சொல்லிட்டு உங்களுக்கே நல்லாவே தெரியும், எல்லாமே இருந்தும் அதுவும் இல்லாமல் இங்கே அழகர் வந்து பூங்குடியை கட்டிக்கிறதுல எல்லா தகுதியும் எல்லா உறுத்துமே இருக்குது, அதுவும் இல்லாமல் எல்லா இது உரிமையுமே இருக்குது. அப்படி இருக்கிறப்ப ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போ ஏதோ ஒரு பிரச்சனையில் அவங்க ரெண்டு பேரும் பேசாமல் இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் டைமில் எங்கள் பூங்குடி ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணிட்டா அப்படின்றதுனால நீங்கள் அவ்வளவே குத்தி காட்டி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, என்ன இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டா அவளுடைய மனசை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம நினைக்கணும். ஆனால் நம்ம இங்கே மாதிரியே நம்ம யோசிச்சு அவனுக்கும் நம்மளுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் போயிடும், அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் யாருமே என்னுடைய வார்த்தையை நீங்கள் மதித்து எதுவுமே நீங்கள் பண்ணுறதும் இல்லை, அதை செயல்படுத்துறதும் கிடையாது, அதனால தான் நான் கோவத்தில் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாயாண்டியுமே சொல்லிடுறாங்க. உடனே எங்கள் பெண்ணியுமே ஆமாத்தா இங்கே அண்ணன் இது ஏன் சொல்கிறதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சமாவது புரியுதா, அதுவும் இல்லாமல் முன்னாடியே இங்கே அழகர்கிட்ட இந்த ஊரை விட்டு போடா கொஞ்ச நாளைக்கு நீ அங்கே சென்னையில் ஏறான்னு சொல்லிட்டு தான் அமுச்சு விட்டார், அதுவுமே ஒரு காரணத்தோடு தான் அமுச்சு விட்டார், இந்த வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கக்கூடாது, அதுவும் இல்லாமல் யாருக்கும் எந்த ஒரு சண்டை சச்சரவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் அழகரை வந்து அங்கே அமுச்சு விட்டாங்க. ஆனால் அழகர் கேட்டானா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு எங்கள் பூங்குடியை வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறத நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க, ஆனால் நீங்களே இப்படிலாம் பேசினா எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பெண்ணியுமே சொல்லிடுறாங்க. என்ன நீங்களுமே இது மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்கண்ணே, என்ன இருந்தாலையுமே அவள் இப்போ வந்தவ, நாங்கள் அப்போ இருந்தே இருந்துக்கிட்டு தான் இருக்கோம், ஆனால் மதனி என்ன சொல்கிறாங்கன்னா என்ன கை நீட்டி அடிக்கிறாங்க, இவர் என்ன சொல்கிறாருன்னா என்ன இந்த வீட்டுக்குள்ளே இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் எந்த ஒரு பேச்சை கேட்டுக்கிட்டு நான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது, அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ரொம்பவே அசிங்கமாகவும் இருக்குது, இவங்க இவ்வளோ சொன்ன பிறகு நான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே நந்தினியும் அவங்க அம்மாவும் ரெண்டு பேரும் துணியெல்லாம் பேக் பண்ணிவிட்டு வீட்டை விட்டுமே வெளியே போகிறாங்க. உடனே பெண்ணியுமே ஏத்தா இங்கே சியான் என்ன சொன்னார்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சிக்காமலே இப்படி சியானையும் எங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு போகிறது மிகப்பெரிய ஒரு தப்பு உங்களுக்கே நல்லாவே தெரியும், இங்கே சியான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து இங்கே ஜெயிலில் இருந்து 10 வருஷம் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்திருக்காரு. யாருக்காக அவர் ஜெயிலில் இருந்தார், உங்கள் எல்லாருக்காகவும் தானே இருந்தார், அதுவும் இல்லாமல் அவர் செய்யாத தப்புக்கு அவர் ஜெயிலில் இருந்ததை நினைக்கிற போது எனக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவர் இல்லாதனாலலாம் இந்த வீட்டுக்குள்ளே அழகரும் சரி அவங்க அம்மாவும் சரி ரெண்டு பேரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனால் தெரிஞ்சிருந்தோம் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பெண்ணியுமே சொல்லிட்டவும் உடனே இங்கே நந்தினி அவங்க அம்மாவும் அண்ணே என்ன இருந்தாலையும் அவங்க இப்படி பண்ணியிருக்க கூடாதுண்ணே, அவங்க இப்படி பண்ணது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குண்ணே, எப்போவுமே அவங்க என்கிட்ட ரொம்பவே பாசமாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் இன்றைக்கி பூங்கொடியை பற்றி தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னவே கை நீட்டி அடிக்கிறாங்க, இன்றைக்கி இப்படி பண்ணவங்க நாளைக்கு என்ன இந்த வீட்டை விட்டு போக சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம், கண்டிப்பாக நாங்கள் இருக்க போகிறதில்ல, அதுவும் இல்லாமல் அவங்க இப்படி என்ன அசிங்கப்படுத்தின அதுக்கப்புறம் நான் இங்கே இருந்தால் எனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே கிடையாது அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க நந்தினியும் அங்கே அம்மாவும் நந்தினியுமே. உடனே நந்தினிக்கிட்டேயும் ஏபுல நீயுமே உங்கள் அம்மாவை பேச்சு கேட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியே, இங்கே அழகுற என்ன வேணுமுன்னா இங்கே பூங்குடியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவளை கடத்தினா, இங்கே அவங்க அம்மாவுடைய மரியாதையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கடத்தினா. ஆனால் நீயுமே இங்கே அவங்க அம்மாவையும் அவங்க அழகரையுமே புரிஞ்சிக்காமல் போயிட்டுருக்க. என்ன இருந்தாலையும் சரி ஒரு அண்ணனா நான் உங்ககிட்ட சொன்னேன், ஆனால் நீங்கள் எதுவுமே கேட்கலன்ற போது நான் என்ன சொல்ல முடியும். அதுவும் இல்லாமல் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நினச்சோம். ஆனால் நீங்களுமே இந்த மஞ்சமலை மாதிரியே எங்ககிட்ட கோவப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இங்கேருந்து கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பெண்ணையுமே சொல்லவும், உடனே இங்கே நந்தினிங்க அம்மாவும் அண்ணன் என்னென்ன சொல்கிறீங்க, நாங்கள் மஞ்சமலையும் நாங்களும் ஒன்றாண்ணே, மஞ்சமலை மாதிரி நாங்கள் நிறைய தப்பாக பண்ணியிருக்கோம், நாங்கள் எந்த ஒரு தப்புமே பண்ணலைண்ணே. அதுவும் இல்லாமல் இங்கே ஒரே தப்பு பண்ணியிருக்கா என்னுடைய மக பாடா சிரிக்கி, இவ சிரிக்கும் மக இவளால் தான் என்னுடைய மரியாதையும் என்னுடைய கௌரவமும் போச்சு. இவ மட்டும் அழகிற கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கலனா நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். இவளால் இப்போ எல்லார் முன்னாடியும் நான் அசிங்கப்பட்டு நிற்கிறத நீங்களுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஏதோ இவ அழகர் மேலே வச்சுக்கிட்டு இருந்த பாசத்தினால அழகரை கட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரே விடாப்படியாக இருக்கா. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு 3 நாளாக தூங்காமல் சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காமல் இவ இப்படி அவளவே போட்டு வறுத்துக்கிட்டு இருக்கா. நான் இதெல்லாம் எப்போவுமே நீ நினைக்கிறது நடக்காதுன்னு சொல்லிட்டு மனசை மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொன்னாலையுமே அதை இவன் சிரிக்குமாக கேட்க கூட மாட்றா. நான் என்ன தான் சொல்லி யாரை தான் சமாதானப்படுத்துறது. இதுக்கு மேலே நான் யாருக்கும் பாரமாகவும் இல்லை, யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்கல. நாங்கள் இந்த வீட்டை விட்டு போனோன்னா எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நந்தினியுமே அழகருடைய அம்மாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே அழகருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே உடனே இங்கே நந்தினியும் அவங்க அம்மாவுமே காணோன்னு சொல்லிட்டு பென்னிக்கிட்ட போயிட்டு, மாமா எங்கே மாமா, எங்கே நந்தினியும் இல்லை அவங்களுடைய அம்மாவும் இல்லை, அத்தையும் நந்தினியும் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகர் கேட்கவும், அது அழகர் இங்கே வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையினால் கோவத்தில் நந்தினியும் உங்களுடைய அத்தையும் 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பென்னி சொல்லவும், மாமா இன்னும் மாமா சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்க எதுக்கு மாமா இப்படி அவங்க வீட்டை விட்டு வெளியே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே பென்னியுமே எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. உடனே சொன்னதை கேட்டதுமே இங்கே அது அழகருமே அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா நீங்கள் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. அந்த மஞ்சமலையுடைய மக பூங்கொடி அவள் என்னை கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே உங்களாலேயும் அசிங்கப்படுத்துன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. நீங்கள் அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தாமல் எங்கள் அத்தையையும் நந்தினியும் எதுக்காக நீங்கள் துரத்துனீங்க, என்னை கேட்காம நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது. எனக்கு அவங்க இல்லாத வீட்டில் எனக்குமே இடம் இல்லைப்பா, நானுமே இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல, நானுமே கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பவும், உடனே இங்கே மாயாண்டியும் அழகரு நான் என்ன சொல்கிறேன், நீ இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அதுவும் இல்லாமல் நந்தினிங்க அம்மாவுக்கும் நந்தினிக்கும் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவங்க எதுவுமே கேட்காம உங்கள் அம்மா ஏதோ கோவத்தில் அவங்கள அடிச்சிட்டு இருக்காங்க. அடிச்சதுனால ஏதோ கோவத்தில் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தப்பாக இது எதுவும் பெருசாக எடுத்துக்காமல் போவாங்கன்னு பார்த்தா, அவங்க அந்த ஒரு விஷயத்தை வச்சு ரொம்பவே குத்தி காட்டி பேசி அவங்கள எதுவுமே பண்ணலை, அவங்களுக்காக நான் எதுவுமே பேசலை, அவங்களுக்காக நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொன்னால் நான் என்ன சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் இந்த வீட்டை விட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு நானுமே எவ்வளவோ சொன்னேன். ஆனால் இது எதுவுமே அவங்க கேட்காம இந்த வீட்டை விட்டு போனால் நான் என்ன பண்ண முடியும். அவங்க இது மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுக்கு நான் காரணம் கிடையாது, அவங்களே தான் காரணம். ஏன்னா இங்கே பூங்கொடி இப்போ தான் வந்திருக்கா. அதுவும் இல்லாமல் அவள் படிப்பு வேலை இன்ஸ்டிடியூட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிருக்கா. அவளை பற்றி உங்கள் அம்மா கிட்ட தப்பாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அவங்க எதுக்கு இப்படி தான் தப்பாக பேசணும். இப்போ பூங்கொடி தான் அப்படி தான் இங்கே நந்தினியை பற்றியும் அவங்க அம்மாவை பற்றியுமே தப்பாக பேசிக்கிட்டு இருக்கல. இந்த வீட்டுக்கு வந்தால் அவள் பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருந்துக்கிறா. அதுவும் இல்லாமல் மார்னிங் எழுந்து அவள் பாட்டுக்கு யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காம அவள் பாட்டுக்கு இது காலேஜுக்குமே போகிறா. அவளை போய் நீங்கள் தப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டேன். மற்றபடி நான் வேறு எதுவுமே கேட்கல. ஆனால் உன்னுடைய அத்தை தான் மேலும் பேசி அவங்களே நான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனால் நான் என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாயாண்டியுமே சொல்லிடுறாங்க. உடனே அழகருமே அங்கேருந்து கோவத்தில் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே பென்னியுமே சியா நான் இங்கே என்ன நடக்குதுச்சியா, இங்கே கல்யாண ஆனத்துலேருந்தே இங்கே பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. இங்கே பூங்கொடி இந்த வீட்டுக்குள்ளே வந்ததும் இங்கே நல்லா எல்லாமே சரியாயிடும், எல்லாமே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் இங்கே பூங்கொடி வந்ததுலேருந்தே பிரச்சனை மேலே பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது. எப்படி
நிச்சயம் இப்படி இந்த விஷயத்தெல்லாம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பென்னியுமே கேட்கவும், உடனே மாயாண்டியும் இது பென்னி, நான் என்ன பண்ண முடியும் பென்னி, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் நான் நினச்ச மாதிரியே எங்கள் பூங்குடிக்கும் அழகிற்கும் கல்யாணம் நடந்துருச்சு. ஆனால் இப்போ ஆளுக்கு ஒரு சைடு பிரச்சனை பண்ணிக்கிட்டு என்னை கஷ்டப்படுத்தினா நான் எல்லாருக்குமே என்ன பதில் சொல்லுவேன்? அதுவும் இல்லாமல் இவங்க எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. வெளியிலேருந்து யாருன்னா பேசினா கூட பரவாயில்ல, அவங்க புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் இங்கே நந்தினியோடைய அம்மாவும் புரிஞ்சிக்காமல் என்கிட்ட இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை பண்ணி அவங்களே இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னால் எப்படி பென்னி? நானுமே எவ்வளோ நான் பொறுத்து போகிறது? அதுவும் இல்லாமல் அவங்க எல்லாரும் இங்கே இருக்கணும், அவங்க இருக்கிறது எனக்கு பாரமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஒரு நாளாவது உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேனா? எதுவுமே சொன்னது கிடையாது. ஆனால் அவங்க இந்த ஒரு விஷயம் வந்து பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு போகிறது நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாயாண்டியுமே சொல்லிடுறாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அழகுடைய அம்மாவும் அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க, இங்கே பென்னியும் செம்பேலி மாயாண்டின்னு சொல்லிட்டு ஒரு சைடு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அழகருமே நந்தினியும் அத்தையும் எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக தடுக்கி பார்க்குறாங்க. அவங்க எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே பஸ் ஸ்டாப்புக்குமே போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்த உடனே அவங்க பஸ்ஸுக்கு ஏறுறதுக்காக நின்றுக்கிட்டுமே இருக்காங்க. உடனே அழகருமே போயிட்டு, நந்தினி எதுக்காக நீ என்னை கேட்காம இங்கே வந்த? அதுவும் இல்லாமல் நீ என்னை கேட்காம அந்த வீட்டுக்குள்ளே இருந்து நீ வரவே கூடாது, நீ என்னுடைய பேச்சை மீறி நீ இப்படி வந்திருக்க கூடாது, நான் உனக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றலைன்னு சொல்லிட்டு நீ இப்படிலாம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காத. அப்பா ஏதோ கோவத்தில் அப்படி ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருப்பாங்க. அத்தை நீங்கள் கூட புரிஞ்சுக்காம கொஞ்சம் கூட இப்படியெல்லாம் நடந்துக்காதீங்க. அதுவும் இல்லாமல் என்ன நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா அந்த வீட்டை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பீங்களா? நான் உங்கள் மேலே எவ்வளோ பெரிய மரியாதை வச்சுட்டு இருந்தேன், நீங்கள் கொஞ்ச நேரத்தில் இப்படி அசிங்கப்படுத்துவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ நீங்கள் இப்படி பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு. இப்போ நீங்கள் வீட்டுக்கு வர போகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அழகர் கேட்கவும், உடனே இங்கே நந்தினியுடைய அம்மாவும், அழகர் நாங்களும் எவ்வளோ தான் பொறுத்து போகிறது, அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் இன்றைக்கி வந்த அந்த பூங்குடியை வந்து எங்கிட்ட ரொம்பவே நான் வந்து உங்கள் அம்மா கிட்ட தப்பாக சொன்னேன். அவளை இந்த வீட்டில் எதுக்காக வச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் சொல்கிற விஷயத்த அவள் கேட்காம இன்ஸ்டிடியூட் எல்லாம் போயிட்டுருக்கா, அவளுக்கு எதுக்கு படிப்பு, அதுவும் இல்லாமல் டீச்சர் ட்ரைனிங் அது ட்ரைனிங்னு சொல்லிட்டு அவள் எதுக்கு அங்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டேன். ஆனால் உங்கள் அம்மா வந்து அந்த ஒரு விஷயத்த கேட்ட உடனே என்னை கை நீட்டி அடிச்சிட்டாங்க. இத்தனை வருஷமாக அந்த வீட்டுக்குள்ளே இருந்த எங்கள் மேலே கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் நேற்று வந்தவளுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவள் மேலே இவ்வளோ மரியாதை வச்சு அவளுக்காக என்னை அடிக்கிறாங்கன்னா நான் அந்த வீட்டில் எதுக்காக இருக்கணும்? அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பாவுமே வந்து என்னை ரொம்பவே அசிங்கமாகவும் பேசினாங்க. ஒரு அடி அடிச்சிட்டா கூட நான் வாங்கிடுவேன், ஆனால் உங்கள் அப்பா பேசுனது கண்டிப்பாக என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அழகர் நந்தினியுடைய அம்மாவும் அழகர்கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே அழகரும், அத்தை எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் பேசுனதுக்காகவும் அடித்ததுக்காகவும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவங்க ஏதோ குழப்பத்தில் இருக்காங்க, அதுவும் இல்லாமல் நானுமே ரொம்பவே குழப்பத்தில் தான் இருக்கேன். இன்னும் அந்த விஷயத்துலேருந்து நானே இன்னும் வெளியே வரலை. ஆனால் அதுக்குள்ளே இப்படியெல்லாம் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கே கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா? பிரச்சனை மேலே பிரச்சனை, எனக்கு ரொம்பவே கஷ்டத்தோட நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு டைமில் நீங்கள் வேற வீட்டை விட்டு வெளியே வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்குறீங்க. என்னத்தை என்னுடைய மனசை புரிஞ்சிக்காம நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகருமே சொல்லிடவும், உடனே இங்கே நந்தினி அம்மாவும், மாப்பிள்ளை நான் உன்னை எந்த ஒரு தப்பாகவும் நான் நினைக்கல, நீங்கள் என்னுடைய பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க, கண்டிப்பாக நீங்கள் கட்டிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அங்கே ஊர் முன்னாடி பஞ்சாயத்து முன்னாடி இப்படி ஒரு விஷயத்த பூங்குடிக்குள்ள பண்ணுவான்னு சொல்லிட்டு யாரை நினைச்சாங்க? யாருமே நினைக்கல. அதுவும் இல்லாமல் அவள் இப்படி பண்ணதுக்கு கண்டிப்பாக கடைசியில் தண்டனை அனுபவிச்சே ஆகுவாங்க. இங்கே மாயாண்டி வீட்டிலேருந்து எப்போவுமே அந்த வீட்டிலேருந்து பொண்ணு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே பேசி வச்சுட்டு இருந்தது தான். ஆனால் எல்லாருமே இப்போ கடைசியில் ஊர் பஞ்சாயத்து தலைவர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சம்மதம் பண்ணி அந்த ஊர் முன்னாடி எங்கள் பூங்குடி கழுத்தில் தாலியை கட்டி கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சிங்க. ஆனால் அவள் வீட்டில் வந்து எல்லார் முன்னாடியும் நின்றுக்கிட்டு எல்லாருமே அசிங்கப்படுத்துவேன், இந்த ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு நிப்பாட்டுவேன்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு இன்னைக்கு இன்ஸ்டிடியூட் போகிறேன் காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அவளை போய் இன்னைக்கு படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வழி அமுச்சு விட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க அப்பா எவ்வளவோ சொன்னார், அதை எதுவுமே கேட்காம அவள் அங்கேருந்து போயிருக்கா. அவள் உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்கல. மரியாதை கொடுக்காதவளை எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டேன். ஆனால் அதை கேட்டதுக்கு என்ன தப்பு இருக்குது? அதை கேட்டதுக்கு உங்கள் அம்மா என்ன அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி திட்டி என்னை அடிச்சிருக்கக்கூடாது. ஆனால் இந்த நந்தினி முன்னாடியே என்னை அடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நானே அந்த வீட்டுக்கு வரேன்னு சொன்னாலுமே கண்டிப்பாக நந்தினியை அந்த வீட்டுக்கு வரத்துக்கு சம்மதிக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு
இங்க அழகுகிட்ட நந்தினி அவங்க அம்மாவும் சொல்லிடுறாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, இங்க பூங்கொடிய நெனச்சுக்கிட்டு அவங்க அப்பாவுமே பைத்தியம் மாரி சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, அங்க பூங்கொடி இருந்த வரைக்கும் அவருக்கு பிரஷ் பண்றதுலருந்து, சாப்பாடு ஊட்டி விட்டதுலருந்து எல்லாமே இங்க பூங்கொடி தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உடனே அவங்க பூங்கொடி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெனச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டுமே இருக்காங்க. பூங்கொடி நெனப்போட பூங்கொடிய பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்க இங்க மஞ்சமலையும் வீட்டுக்குள்ள போயிட்டு எப்பவுமே பேசாத பேச்சுக்கிட்ட எனக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு செவுரை பார்த்து கேட்டுட்டு இங்க வெளியுமே வந்துடுறாங்க. உடனே பேச்சியுமே ரொம்பவே சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு என்கிட்ட இப்பதான் வந்து இவர் ஒரு வாரம் சாப்பாடு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல அவங்க சாப்பாடுமே போட்டுட்டு போறாங்க. எங்க சாப்பாடு நீங்களே சாப்பிட்றீங்களா, நான் ஊட்டி விடவா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சியுமே கேட்கவும் உடனே எங்க மாயாண்டியும் சாரி மஞ்சமலையும் அங்கே ஊட்டி விடு அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. சந்தோஷத்தில் எங்கள் பேச்சியுமே அந்த மஞ்சமலைக்கு ஊட்டியுமே விடுறாங்க. உடனே பூங்கொடி உனக்கு கால் பண்ணாளா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலையுமே கேட்கவும் உடனே பேச்சியும் இல்லை, அவள் அங்கே போனதுலேருந்தே கால் பண்ணலை, அதுவும் இல்லாமல் காலேஜில் ஏதோ எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியல, அவங்க தங்கச்சி தான் என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனால் அதுக்கப்புறம் நான் கால் பண்ணலை, எல்லாம் ஃப்ரீ ஆகிட்டு நான் கால் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பேசாமல் ஆகிட்டேன் அப்படின்னு மாதிரியுமே பேச்சு வந்து சொல்லிடுறாங்க. ஒரு சைடு மஞ்சமலைக்கு ரொம்பவே அசிங்கமாகவும் இருக்கு. ஏன்னா இந்த பேச்சுக்கிட்ட எவ்வளவோ இன்னைக்கு ஊர் பெரிய மனுஷங்கள்லாம் வீட்டுக்கு வராங்க, உங்களை பார்க்கறதுக்காக தான் வராங்க, இன்னைக்கு லீவ் போடுன்னு சொல்லிட்டு சொல்லியுமே அவ இந்த வீட்டில் லீவ் போட்டு வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க மாயாண்டியுமே. அதுக்கப்புறம் என்னதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.